ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருச்சியில் தாவேக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ள மரக்கடை பகுதியில் காலையிலேயே தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். கடவுளே விஜயே என அவர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். காலையிலேயே தொண்டர்கள் அதிக அளவில் குவியறத பார்க்கிறோம். பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை தரப்பிலையும் சரி, தாவேக தரப்பிலையும் தொண்டர்களுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. இருந்தாலுமே தொண்டர்களின் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் நிலையில எப்படி சமாளிக்க போகிறார்கள்? எவ்வளவு பேர் அங்க காவலில் ஈடுபட்டிருக்காங்க? களத்தில் நிலவக்கூடிய சூழல் என்ன ராஜேஷ்? வணக்கம். தற்போது நாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முதல் பிரச்சார கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் தான் இருக்கின்றோம். மரக்கடை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஜங்ஷனில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். காலை 10:30 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகாலை 5 மணியிலிருந்தே, இன்னும் சொல்ல போனால் நள்ளிரவிலிருந்தே ஏராளமான விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் பலரும் இந்த பகுதியிலே குவிந்திருக்கிறார்கள். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலே தான் மிக சரியாக விஜய் அவர்களுடைய வாகனம் வந்து நிற்கப் போகின்றது. மரக்கடை ஜங்ஷன் இந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் கூட இருக்கின்றார்கள். பலரும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இது பேருந்து மற்றும் இருசக்கர 4 சக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு திருச்சியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு ஜங்ஷன். எனவே எப்போதுமே போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை சுற்றி ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். மலைக்கோட்டை மாநகருக்கு வருகை தரும் வருங்கால முதல்வரே என்றும் வரலாறு திரும்புகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல 1967 பேரறிஞர் அண்ணா, 1977 எம்ஜிஆர், அதே போல 2026 தளபதி விஜய் என்று வாசகங்களை குறிப்பிட்டு நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றோம் என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே வாசகங்களை வைத்திருக்கிறார்கள். இது தவிர தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட 5 பெரும் தலைவர்களுடைய அந்த புகைப்படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தவிர இங்கே ஏராளமான தொண்டர்கள் வருவார்கள் என்பதனாலே அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகளை செய்வதற்கான அந்த வாலண்டியர்ஸ் ஒழுங்குபடுத்தக்கூடிய குழுவும் அதே போல காவல்துறையினரும் ஆங்காங்கே நிற்கின்றார்கள். இந்த இடத்தில் விஜய் வரும்போது, அதாவது சரியாக 10:35 மணிக்கு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது இந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்படும். அதாவது பொது போக்குவரத்து, இருசக்கர 4 சக்கர வாகனங்கள் போன்றவையெல்லாம் இந்த பகுதியில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அருகிலே தான் எம்ஜிஆர் சிலை இருக்கின்றது. எம்ஜிஆர் சிலையை மையமாக வைத்துதான் இந்த பகுதியிலே பிரச்சாரத்தை மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. குறிப்பாக 1970, 1980 போன்ற காலகட்டங்களிலே எம்ஜிஆர் அப்போது பல பொதுக்கூட்டங்களை, பல பிரச்சார கூட்டங்களை இந்த பகுதியில் இருந்து நடத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். எனவே ஒரு எம்ஜிஆர் சென்டிமெண்டாக இந்த இடத்தை விஜய் தேர்வு செய்திருக்கின்றார் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அவர் வரக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்திலும் கூட எம்ஜிஆருடைய புகைப்படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் ஒரு பரபரப்பான மக்கள் இயங்கக்கூடிய இடம். தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இந்த சுற்றுவட்டார பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் பொது போக்குவரத்துக்கான தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய சூழலில் இந்த பொதுக்கூட்டம், இந்த பிரச்சார கூட்டம் தொடங்குவதற்கு சுமார் 4 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே ஏராளமான ரசிகர்கள் குவிய துவங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து நேரம் செல்ல செல்ல இந்த பகுதியில் இன்னும் ரசிகர்களும் தொண்டர்களும் வருவார்கள். வரக்கூடிய அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த துண்டு, மஃப்ளர், அதே போல ஐடி கார்டு போன்றவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு வருவதை இங்கு நம்மால் பார்க்க முடிகின்றது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கிய மைக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX
திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.